வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மொழி என்பது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு பயன்படும். அது பார்த்தோம். அதை எப்படியெல்லாம் உணர்வுகளை சொல்ல முடியும்? அதாவது வீர ஆவேசமாக பேச முடியும். ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேகம் இருக்கே, அது அத்தனையும் வெளியில் காட்ட முடியும். நம்ம முதலெடுத்தோடனே இப்போ பேசும்பொழுது தாட் அண்ட் லாங்குவேஜ் சொல்லும்பொழுது சிறு பிள்ளைங்களேருந்து வரல, ஒரு வளர்ந்தவங்களோட எப்படி மொழி பயன்படும் அப்படி தான் பேச துவங்கியிருக்கோம். ஆனால் அந்த மொழி அதனோட வியாபித்து இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கே, அது எங்கே தான் எவ்வளோ தூரத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், சிறு குழந்தை இருக்கே, ஒரு இப்போ சொன்னோமே பேபிளிங், கூயிங், எக்கோயிங், அப்புறம் அது சில சமயத்தில் அம்மா கிட்ட இருக்கும்பொழுது வேறு லாங்குவேஜில் வரும் 2 லெட்டர் சிலபல் 3 லெட்டர் சிலபல் அதெல்லாம் சொல்லுமே, அதுலேருந்தே மொழி துவங்கிறது தான். ஆனால் அந்த மொழியில் ஒரு சிறப்புத்தன்மை என்ன? குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழை சொல் கேளாதவர். மழை சொல்ல கேட்கும் பொழுது அந்த குழந்தை அழகாக இருக்குது, அது நல்லா பேசுறதுன்னு சொன்னால் எல்லா குழந்தையும் அழகுதான். அவங்க தாய் அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த தாய் தன் குழந்தையோட சம்பாஷிக்கும் பொழுது அங்கே இதுபோல் வானாகி மண்ணாகி அதுபோல் பெரிய பெரிய செய்யுடெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அது என்ன சொல்கிறதோ அது ஒரு ஜஸ்ட்டும் சொல்லித்தனா இவங்களும் அதுபோல் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களோட சிறு குழந்தையோட அளவளாவாங்க. அந்த அளவளாவுதல் அப்படின்னு என்ன? மகிழ்தல் அப்படின்னா அந்த குழந்தையோட இந்த 2 லெட்டர் சிலவில் அளப்பரிய மகிழ்ச்சியை அள்ளித்தரும். அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், குழலினிது யாழினிது என்பர் அப்படின்னு. என்ன அப்படிலாம் பெருசாக சூப்பராக வாசிக்கிறாங்களே, ரொம்ப நல்லா இருக்கேனே, ஏன் அவன் அதெல்லாம் கொண்டாடுறான்னு கேட்டால், அவங்க வீட்டில் சின்ன குழந்தையே இருந்திருக்காது. அதனால சின்ன குழந்தை இருந்தால் தான் அதோட பேச்சு, அதனோட பழகிறது, அதனோட மகிழறதை பற்றி தெரியும். அது இல்லாதவங்க தான் யாழினிது குழலினிதுன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் சிறு குழந்தைகளோட மகிழ்ச்சியாக என்ன அளவளாவுதல் ஏற்புடையது, அது அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம உளவியலாளர்கள் கூட அதை சொல்கிறோம் சிறப்பாக. ஏன்னு கேட்டால் அதுபோல் சிறு பிள்ளைங்களோட மகிழ்ந்து விளையாடி அளவளாவுதல் உடம்புல என்ன பண்ணணும்னு கேட்டால் நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு அதை பற்றி பேசணும் இல்லையா, அது அந்த நியூரல் ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும். ஒரு வகுப்பறையில் கல்லூரியில் ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்தும் பொழுது நாங்கள் என்ன தான் இப்போ பாடம் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தா கூட அது ஆக்சிடோசின் எல்லாம் அதிகப்படுத்தாது. ஏன்னு கேட்டால் இன்ஃபேக்ட் இட் வில் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒன். ஏன்னா நம்ம சொல்ல வந்த செய்தியை எல்லாம் சரியாக சொல்லிடணும், பிள்ளைங்களுக்கு சந்தேகம் கேட்டால் அதில் நிவர்த்தி செய்யணும். அது எல்லாத்துக்கும் மேலே அந்த சொல்ல வந்த செய்தியில் ஒரு விஷயம் கூட விடாத சொல்லணும். அப்போ தான் வகுப்பறையில் பாடம் நடத்த முடியும். பாடம் நடத்தின பிறகு நிறைய பிள்ளைங்க அதில் நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க நோட்ஸ் எடுத்தின பிறகு அதில் டவுட்ஸ் கேட்டால் அதை நம்ம என்ன பண்ணணும், சிறப்பாக அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய தெரியணும். அதனால் எத்தனை முறை பேசினாலும் எந்த ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் இருந்தாலும் ஒரு கல்லூரியில் பாடம் நடத்தும் பொழுது ஒரு ஆக்சிடோசின் லெவல் டெவலப்பே ஆகாது. அப்போ நிச்சயமாக இருக்கும் அது அபரிமிதமாக இருந்தால் தான் பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னா அப்போ அங்கே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு சிறு பிள்ளைங்களோட பேசி விளையாடுறோம் மகிழறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவளாவுதல் என்ன செய்யும்? பாடியில் ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும். அது நம்மளுக்கு சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். பிள்ளைங்களோட விளையாடுறது மகிழ்வை தரும். இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு தோணும். ஆனால் ஒரு வகுப்பறையில் கல்லூரியில் பாடம் நடத்தும் பொழுது என்ன 2 மணி நேரம் வகுப்பு எடுக்கணும். அதில் 45 நிமிஷம் போல் பாடம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 30 நிமிஷம் போல் என்ன செய்யணும், அந்த அவங்க கேட்குற சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே நோட்ஸ் எழுதிக்கிறவங்க யாரான்னு இருந்தால் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் கிளியர் பண்ணணும், ரிலேட்டட் டு த டாபிக் விச் வி ஹவ் ஸ்போக்கன், நம்ம சொல்லி கொடுத்ததை பொறுத்து. ஆனால் மாணவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு இந்த பாடத்துக்கு தொடர்புடைய கேள்வி என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குமோ கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் வகுப்பறையில் இருக்கிற அந்த 1.5 மணி நேரமும் என்ன பண்ணாது, பாடங்களை சொல்லிக் கொடுக்கணுன்றா அங்கே இன்னும் ஒரு தடவை இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் பாடம் சொல்லலாமா அப்படின்னு ஒரு நாளும் தோணாது. 1.5 மணி நேரம் ஆச்சா, சரி எனி டவுட்ஸ் அப்படி கேட்பாங்க பசங்க எல்லாரும். இப்படி எதிர் வினையில் தலையை ஆடினாங்களான்னா ஓகே அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் உடனே வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் சிறு பிள்ளைங்களோட விளையாடும் போது அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு தோணும். இதுக்கு என்ன காரணம்? பாடியில் இருக்கிற அந்த ஆக்சிடோசின் லெவலை அதை அதிகப்படுத்துறதுனால அது மேலும் இனிமையான உணர்வுகளை தரும். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சிரிக்கலாம் விளையாடலாம் அப்படின்னு தோணும். அதனால் இந்த எண்ணமும் உணர்வுகளும்
தாட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மொழி வந்து இந்த இடத்துல சிறப்பான ஒரு பணியை செய்யும் தனி மனிதனுக்கு. இது வந்து வகுப்பறையில் பாடம் நடத்துறத பற்றி மட்டும் சொன்னோம். வகுப்பறையில் பாடம் நடத்துறது இல்லாமல் நம்மளுக்கு தெரியப்பட்டவங்களோட பேசுகிறோம். சில இடத்துல போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம். அப்புறம் வகுப்பறையில் பேசுகிறது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேச முடியாது. ஏன்னா அங்கே யாரும் நம்மளோட சந்தேகம்லாம் கேட்க போகிறதில்ல. எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்ப 1 மணி நேரமோ 30 நிமிஷமோ 60 நிமிஷமோ நம்மளுக்கு தேவையான நேரத்துக்கு முடிகிற அளவுக்கு எத்தனை நேரம் பேசுகிறோம்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி குறைவாகவும் பேசலாம், அதிகமாக கூட்டியும் பேசலாம். ரெண்டுக்குமே வாய்ப்பு உண்டு. அது ஒன்றும் அங்கே என்ன கிடையாது. இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். யூ ஆர் பர்மிட்டட் டு ஸ்பீக் ஃபர்தர் 10 more minutes அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதனால் சில நேரத்தில் பேசும்பொழுது மொழி சிறப்பாக இருக்குன்னு வைங்க, அதில் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம், இனிமையான உணர்வுகள் உள்ள செய்திகளை பகிர்ந்துக்கிறோமா, இல்லை மனதில் எதிர்ப்பு, அதாவது கோபங்களை வளர்க்கக்கூடியதாக, எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடியதாகவும் பிறரிடத்தில் என்ன தவறுகளை சுட்டி காட்டுவதாகவும் அந்த பேச்சு இருக்கும் என்று சொன்னால் நம்மளுக்கு தெரியாமையே அந்த வார்த்தைகள் தடிப்பாகவும் தடிமனாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் சில நேரத்தில் என்ன மனது தொய்ந்து போகக்கூடிய தொய்வடையக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக அமைந்துடும். அப்போ என்னாச்சு, அங்கே தாட் அண்ட் லாங்குவேஜ் நம்ம எந்த எண்ண ஓட்டங்களில் இருக்கமோ அதற்கேற்ப மொழி வெளிப்படும். இது வந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயமா இருக்கலாம். எண்ண ஓட்டங்கள் எத்தனை சீராகும், அதில் என்ன பர்பிங்கா, ரோடு வந்து ஏறி இறங்குற மாதிரி இருக்கா, அதெல்லாம் இருந்ததுன்னா ரோடோட ஸ்மூத்னஸ்க்கு ஏற்ப ட்ராவலோட சிறப்பு அமையும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுபோல தான் எண்ண ஓட்டங்கள் எத்துணை சீராக அமைகின்றதோ அதற்கு ஏற்ப நம்முடைய உணர்ச்சிகளும் நம்முடைய மொழியும் சிறப்பாக அமையும். எண்ண ஓட்டங்கள் சீராகவும் அமைதியாகவும் இல்லாத பொழுது பேச துவங்கினால் அங்கே என்ன பண்ணோம், ஒரு பர்பி ரோடு. இப்போ இந்த சரியான மழை சீசனுக்கு அப்புறம் ஒரு ஹைவேஸில் போனால் சில நேரத்தில் ரோடெல்லாம் எப்படி குண்டும் குமிழியுமா இருக்கோ அதுபோல் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் கூட இருக்கும். அதனால் சிந்தனையை எப்பொழுதும் சமச்சீராகவும் அமைதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை அதுக்கு என்ன பண்ணோம், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். Thanks for watching.